இன்னைக்கு கம்பு தோசை மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் கம்பு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதுதான் கம்பு இப்படி தாங்க இருக்கும். 2 டம்ளர் கம்பு, 2 டம்ளர் சாப்பாடு அரிசி தாங்க எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி அரிசி 2 டம்ளர் போட்டுங்க. 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு. இது நான் தூங்கி எந்தனே ஊற வச்சிட்டேங்க. காலையில் நான் என்ன நைட்டுக்கு தேவை எனக்கு மாவுனால காலையிலே ஊற வச்சிட்டேன். இதுக்குள்ளே 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம ஊற வச்சிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் ஊறிச்சுனா போதும். இப்போ ஊறிச்சுனா இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் காலை ஒரு 5 மணிக்கு ஊற வச்சு இப்போ அரைக்கும் போது டைம் 11 மணி. உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி பாருங்கள். இதில் இட்லியும் ஊற்றிக்கலாம், நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். ஆனால் இன்றைக்கி தோசை தான் நான் அரைக்கிறேன். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். தோசைக்கு இட்லிலாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே தேய்ச்சி வச்சு தண்ணியெல்லாம் வந்துருங்க. மாவு பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ சாயங்காலத்துக்கு நல்லா புளிச்சு வர மாவு நம்ம சாயங்காலத்துக்கு பார்க்கலாம். காலைல அரைச்ச மாவு இப்போ நான் பாருங்க, இப்போ சாயங்காலம் டைமில் திறந்து பார்க்குறேன். இப்போ டைமில் ஒரு 7 மணிக்கு நல்லா மாவு புளிச்சு வந்துச்சு. நல்லா புசு புசுன்னு இருந்தாங்க மாவு நல்லா. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பக்கத்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி கூட ஊற்றிக்கலாம். நான் என்ன தோசை தானே அரைச்சிக்கிறேன், அதனால தோசை தாங்க நீங்கள் ஊற்ற போகிறேன். நல்லா ஒரு தோசைகள் நல்லா காய்ச்சி அதனால ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன கண்ணில் தான் நான் 2 கண்ணி மாவு எடுத்து நல்லா தோசை உங்களுக்கு எவ்வளோ பேச வேணுமோ அவ்வளோ பேச ஊற்றிக்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம வெங்காயம் தோசைமே செய்யலாம், ஊத்தப்பமே செய்யலாம், குழி பணியாரமே செய்யலாம், முட்டை தோசைமே ஊற்றலாம். நம்ம நார்மல் மாவு தோசை அரிசி மாவு அரைக்கும் போது அதே மாதிரி தாங்க. டேஸ்ட்டோட டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் தோசையில் மொறு மொறுன்னு வந்தது பாருங்கள்.